இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்கம் 25 இளநீரும் ஈச்ச மரமும் கதை கேட்போம் பேசி மகிழ்வோம் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். இதில் ஈ எழுத்துக்குரிய சொற்களும் ஈயண்ணா அப்படிங்கிற எழுத்துக்குரிய சொற்களும் கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், முதல்ல ஈ இல் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து கீழே படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் இடது பக்க படம் பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? இளநீர், அடுத்து இறகு, அடுத்து இட்டலி, அடுத்து இலை. இந்த மாதிரி சொற்களை ஈ எழுத்துக்கு உங்களுக்கு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி வலது பக்கத்தில் பாருங்கள், ஈச்ச மரம், ஈசல், ஈட்டி. இந்த சொற்களை ஈயண்ணா எழுத்துக்கு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நல்லா படித்து பழகணும். அடுத்து ஈ அறிவோம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இன்னும் சில உதாரணங்களை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இலை, இஞ்சி, இட்டலி, இலந்தை. இந்த சொற்களை உங்களுக்கு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஈ அறிவோம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே என்னென்ன உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஈ, அடுத்ததான் ஈட்டி, அடுத்ததா ஈசல், அடுத்ததா ஈச்ச மரம். இந்த மாதிரி சொற்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொல்லும்போதே நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்லி பழகிடணும். அடுத்து பாருங்கள், வண்ணமிடுவோம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு அன்னாச்சி பழத்தோடைய பழம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஈ எழுத்துக்கள், ஈயண்ணா எழுத்துக்கள், இதை மட்டும் நீங்கள் வண்ணமிட்டு காமிக்கணுமா. அதில் ஈ எழுத்துக்கு ஆரஞ்சு வண்ணமும் ஈயண்ணா எழுத்துக்கு பச்சை வண்ணமும் நீங்கள் தீட்டணுமா. இங்கே நான் பாருங்கள், நானே உங்களுக்கு தீட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தில் செய்யணும். அடுத்து இணைப்போம் அப்படின்னு ஒரு தலைப்புக்கு கீழே நிறைய சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஈட்டி, இறகு, ஈரம், இட்டலி, இனிப்பு, ஈ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஈ எழுத்துக்குரிய சொற்களை இடது பக்கத்தில் ஒரு சிறுவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட நீங்கள் இணைக்கணும். அதே மாதிரி ஈ அப்படிங்கிற எழுத்துக்குரிய சொற்களை வலது பக்கத்தில் உள்ள சிறுமியோட இணைக்கிறோம். இப்போ அவங்களே உங்களுக்கு இட்டலி அப்படிங்கிறத சிறுவனோட இணைச்சி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈ அப்படிங்கிற எழுத்துக்குரிய சொல்ல சிறுமியோட இணைச்சிருக்கிறாங்க. மற்ற சொற்களை மட்டும் நீங்கள் இணைச்சா போதும். இப்போ ஈட்டி அப்படிங்கிறது நான் சிறுமியோட இணைச்சிருக்கேன். அடுத்ததாக இறகு, அதை நான் சிறுவனோட இணைச்சிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஈரம், இது யாரோட இணைக்கணும்? சிறுமியோட இணைக்கணும். அடுத்து இனிப்பு, இந்த சொல்ல அதை இடது பக்கத்தில் உள்ள சிறுவனோட நீங்கள் இணைக்கணும். அடுத்து எழுத்தோவியம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வண்ணமிட்டு முழுமையாக்குவேன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஈ எழுத்தையும் ஈயண்ணா எழுத்தையும் நீங்கள் எழுதி பார்க்கறதுக்காக ஒரு பயிற்சியை அதை கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஈ எழுத்து, ஈயண்ணா எழுத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? வண்ண பென்சில் வச்சு வண்ணமிட்டு காமிக்கணுமா. அதே மாதிரி எழுதும் முறை அறிவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுல ஈ எழுத்தையும் ஈயண்ணா எழுத்தையும் எப்படி நீங்கள் ஆரம்பித்து முடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நீரை தொட்டு எழுதுவேன் அப்படிங்கிற பகுதியில் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா, நீர் வச்சுக்கணுமா. அதை தொட்டு தரையில் ஈ எழுத்தையும் ஈயண்ணா எழுத்தையும் எழுதி பார்க்கணுமா. கடைசியாக எழுதி பழகுவேன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈ எழுத்து ஈயண்ணா எழுத்து இந்த ரெண்டையும் புள்ளி வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வேலை என்னென்னா, கலர் பென்சிலையோ அல்லது சாதாரண பென்சிலையோ வச்சு இது மேலே நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும்.
அப்போ உங்களுக்கு ஈ எழுத்தும் ஈயனா எழுத்தும் ரொம்ப இலகுவாக வர ஆரம்பிச்சிடும். கோட்டோவியம், எழுத்திற்குரிய படங்களே வரைவேன். இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் வலது பக்கத்தில் பாருங்கள், இலை, ஈ, இட்டலி, ஈச்சமரம், இறகு, இந்த மாதிரி படங்கள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு படத்தையும் அது என்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த எழுத்துக்குரிய பகுதியில் வரைஞ்சி காமிக்கணும். இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இலை அதை ஈ எழுத்து பகுதியில் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இட்டலி ஆரம்பிக்கிற எழுத்து ஈ, அதே மாதிரி இறகு ஆரம்பிக்கிற எழுத்து ஈ. இந்த மூணையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஈ பகுதியில் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஈ, ஈச்சமரம், இந்த ரெண்டையும் ஈயண்ணா பகுதியில் நான் வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பாடப்புத்தகத்தில் வரைஞ்சி உங்கள் ஆசிரியர்கிட்ட காமிக்கணும். அடுத்த தலைப்பு நிரப்புவேன். இதுக்கு கீழே பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, இளநீர், ரெண்டாவதா ஈச்சமரம், மூன்றாவதா இறகு, நான்காவதா ஈசல். இந்த சொற்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் நிரப்பி காமிக்கணும்.